மேஷ ராசிக்காரர்கள். குலதெய்வ வழிபாடு எல்லா தெய்வத்திற்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் முக்கியம். விநாயகர் வழிபாடு பிரசித்தி. ஆனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிள்ளையார் தான் எப்பொழுதும் முக்கியம். ஏனென்றால் கேது அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மேஷ ராசிக்காரர். பிள்ளையார் பட்டியை விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம். ஏன்னா ஃபுட்டு இன்டேக்கை கரெக்டாக பார்த்துக்க மாட்டீங்க. 2024 இந்த 2 விஷயத்தில் தான் கவனம். 2024 மேஷத்துக்கு என்ன ஒரு சந்தோஷம், லாபம் காணப்படும். லாபம், பணம், நல்ல முதலீடு, தெம்பாக இருக்கலாம். டிப்ரெஷனே போயிடும். மேஷத்துக்கு எப்பயுமே டிப்ரெஷன் தான். கடந்த ஒரு 14 வருஷமாக இருந்த டிப்ரெஷன்லாம் போயிடும். எல்லாத்துலேயும் சமாளிச்சுக்கலான்னு வந்துடும். நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. ஒரே சந்தோஷமாக இருந்த ஒரு 7 வருஷமாக இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் காணாத போயிருக்கும். யாரை பார்த்தாலும் பயம் வரும், ஐயோ இவன் நமக்கு எதாவது பண்ணுவானா, அந்த அமைப்பெல்லாம் மாறிடும். நிறைய பேருக்கு நீங்களே பேக் போனாக இருப்பீங்க. நிறைய பேர் உங்களை நம்பி தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். வயதில் அதிகமாக இருக்கக்கூடிய மேஷராசிக்கு கூட இளைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு நட்பு காராட்டுவார்கள். வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸு, ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்புவாங்க. அங்கிள் அப்படின்னு ஒரு பாசத்தோடு இருப்பாங்க. அப்பான்ற அளவுக்கு கூப்பிடுற அளவுக்கு உங்களுடைய பாசம் எல்லோருக்கும் மிகப்படுத்தப்படும். வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இந்த வாட்டி வீட்டில் இருக்கவங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துவீங்க. வெளி உலகத்தையே திருப்திப்படுத்தியிருப்பீங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஐயோ நம்ம இவங்களுக்கெல்லாம் செய்யணுமேன்னு உங்கள் கடமையை உணரக்கூடிய டைம். கடன் தீரும். கடன் பெரிய வட்டிக்கு வாங்கியிருந்ததெல்லாம் மாறும். சிலர் நல்ல வீடெல்லாம் போயிடுமா, ஏலத்தில் போயிடுமான்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் மாற்றி கண்டுபிடிச்சி அதெல்லாம் சேஃப்டி பண்ணிடுவீங்க. நிறைய லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் நமக்கு நல்லபடியாக பணம் வரணுன்ற மாதிரியெல்லாம் 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம்லாம் இல்லை, 20 ஆண்டு திட்டமே போடுவீங்க. இன்சூரன்ஸில் எல்லாம் இன்வால்வ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனையை தீர்த்துருவீங்க. நிறைய அனுகூலம் காணப்படும். தேக ஆரோக்கியத்திலே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வாகன அமைப்பு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றவாறு மாற்றுவீங்க. நல்ல ட்ராவல் அதிகமாக வச்சுருப்பீங்க. பாஸ்போர்ட்லாம் பக்காவாக பார்த்துக்குங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். அரசு துறை, சினிமா துறையெல்லாம் பெரிய ஃபேமஸ் ஆவாங்க. உங்கள் வார்த்தைக்கு நல்ல மரியாதை கூடும். இதோட வேற என்ன வேணும்? பெரிய லெவலுக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் தடைகள், சுபகாரிய தடைகள் எல்லாம் சித்திரை மாதத்துக்குள்ளே நிறைய மாறும். அதே போல் பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டம் தீரும். தொழில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுற அளவுக்கு விசிட்டிங் கார்டு போடுவீங்க. குடும்பத்திற்காக ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்து எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் பண்ணுவீங்க. சோம்பலாகவே இருப்பீங்க. உங்களை ஐயோ ஐயோன்னு கத்திக்கினே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நீங்களே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவீங்க. யாராவது கூட இருந்தால் தான் வெளியிலே போகிற இந்த அமைப்பு மாதிரி நீங்களே உங்கள் வேலையை பார்ப்பீங்க. ஸோ மேஷத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு அள்ளி கொடுக்கறதுக்கு வருடம் தயாராக இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம்.